இன்றைக்கி நம்ம வீடியோவில் அசைவ முருங்கைப்பூ பொடி மாஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 2 முட்டை, நான் நாட்டுக்கோழி முட்டை வந்து கிடச்சிது, அதனால் வந்து நாட்டுக்கோழி முட்டை எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்குங்க. மிளகா, வரமிளகா இல்லை பச்சை மிளகா உங்களுக்கு என்ன வேணுமோ தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. கருகாப்பில் தழை, அதுக்கப்புறம் முருங்கைப்பூ வந்து நல்லா க்ளீன் பண்ணி தண்டு காம்பு இதெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து க்ளீன் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கலாம். தேவைக்கேற்ற ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உடச்ச உளுந்து வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கருகாப்பில் தழை வந்து ஆட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருந்தோம், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா இல்லை பச்சை மிளகா உங்களுக்கு எது வேணுமோ அது ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்குங்க. இது வந்து நல்லா வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும். நல்லா வணங்குற அளவுக்கு வந்து வணக்கி எடுத்துக்குங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம முருங்கைப்பூ வந்து ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைப்பூவில் வந்து விட்டமின் ஏ வந்து இருக்கிறதுங்காட்டி நம்ம வந்து இதை வந்து ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா, வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து நம்மளுக்கு அதிகரிக்கும். ரத்தத்தில் வந்து சுகர் இருந்துச்சு அப்படின்னா வந்து அதை குறைக்கிறதுக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நம்ம வந்து முருங்கைப்பூ வந்து அலசி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சிங்கனாவே போதும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து முட்டையும் வந்து உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு முருங்கைப்பூ வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைப்பூ வந்து நல்லா வெந்துடும், சீக்கிரமாகவே வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த முட்டையை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். முட்டையை உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கைவிடாமல் கலரணும். அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. முருங்கைப்பூ வந்து நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உடல் சோர்வு அப்படிங்கிறதே இருக்காது. உடல் சோர்வு வந்து நீங்கிறதுக்கு வந்து முருங்கைப்பூ வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண் பார்வை திறனை வந்து ரொம்ப அதிகரிக்கிறது இது. முருங்கைப்பூ, முருங்கைத்தலை, முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து நம்ம 3லேயுமே வந்து ஏதோ ஒன்று வந்து ரெகுலராக வாரத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஹீமோக்ளோபினோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் வந்து நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.